நடிகை ஊர்வசி அவர்கள் ஒரு குழந்தை நட்சத்திரமாக 1979ஆம் ஆண்டு கதிர் மண்டபம் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர். இருந்தாலும் 1983ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைத்தது. ஆனால் அதன் பிறகு கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க தவறிய நடிகை ஊர்வசியின் பல தமிழ் திரைப்படங்கள் நினைத்த அளவிற்கு வெற்றியடையவில்லை. அபூர்வ சகோதரிகள், அந்த ஒரு நிமிடம், ராஜா யுவராஜா, கொம்பேரி மூக்கன் போன்ற பல திரைப்படங்களும் சராசரி படங்களாகவே அமைந்தன. இதனால் தன்னுடைய தாய்மொழியான மலையாள திரையுலகிற்கு தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். அந்த பயணம் என்பது மலையாள திரையுலகில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பாகவே அமைந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும் போன்ற திரைப்படங்கள் மூலம் மீண்டும் தமிழ் திரையுலகிற்கு வந்தார்.